வணக்கம் பிள்ளைகளே, எல்லாரும் அமருங்கள். வணக்கம் பிள்ளைகளே, எல்லாரும் அமருங்கள். நேற்று சொல்லி கொடுத்த திருக்குறள் பாடத்தை படிச்சீங்களா? படிச்சிட்டோம் டீச்சர். ஐயோ, நான் வேற படிக்கவே இல்லையே. ஏதாவது பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிடணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அகிலேஷ்க்கு. திருவள்ளுவரின் இயற்பெயர் என்ன? திருவள்ளுவரின் இயற்பெயர் என்னவென்று உறுதியாக தெரியவில்லை. அவரை தெய்வப்புலவர், நாயனார், பொய்யாமொழி புலவர் என பல பெயர்களில் அழைப்பார்கள். கவினீஸ்வர், ஏன் இரும்பிட்டே இருக்க? கொஞ்சம் தண்ணி எடுத்து குடி. தெரியுங்க டீச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் அஸ்வினுக்கு. கவினீஸ்வர், கிளாஸே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, நீ கொஞ்சம் வெளியே போய் இரும்பிட்டு வா. சரிங்க டீச்சர். திருக்குறள். அப்பாடா, எப்படியோ கிளாஸை விட்டு தப்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்டு முடிக்க வரைக்கும் இங்கேயே விளாண்டுட்டு போகலாம். கொஞ்ச நேரம் ஆச்சு. இந்நேரம் எல்லா கொஸ்டினும் கேட்டு முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். பரவாயில்லையே, கரெக்டா உன்னோட டேர்னுக்கு வந்துட்டியே. மாட்டிக்கிட்டானே. இப்போ இங்கிலீஷ் பீரியட்டா? ஆமாப்பா, இப்போ இங்கிலீஷ் பீரியட் தான். சார் வந்தடியும் இங்கிலீஷ் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணியான்னு கேட்பாரு. சரி, நீ படிச்சிட்டியா? எனக்கு பிரச்சனை இல்லடா, நான் தினமும் பண்ணுவேன். நீ படிச்சிட்டியா? நான் எப்பாச்சுக்கிட்ட ஒரு நாள் தான் படிப்பேன். சரி கவினீஸ்வரன், நீ படிச்சிட்டியா? நான்லாம் படிக்கவே இல்லடா. அதை விடுறா, நீ காலையில் என்னடா சாப்பிட்ட? நான் ராகி களிடா. எனக்கும் ராகி களினா பிடிக்கும். எனக்கும் ராய்களினா ரொம்ப பிடிக்கும். நீ என்னடா சாப்பிட்ட? நான் காலையில தோசை சாப்பிட்டேன்டா. தோசையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். நேத்து டெய்லியும் ரீடிங் பிராக்டிஸ் பண்றீங்களா? பண்றேன் சார். பாத்தியா, சார் வந்ததுமே ரீடிங் பிராக்டிஸ் பண்ணியான்னு கேட்டாரு. நீங்க எல்லாம் எப்படியுமே இங்கிலீஷ் புக்ல தான் படிச்சிருப்பீங்க. இப்ப இவிஎஸ் புக் எடுங்க. எப்படியோ மாட்டிட்டமே, எப்படியாச்சும் கரெக்டா படிச்சு எஸ்கேப் ஆயிடணும். ஃபர்ஸ்ட் அகிலேஷ் படி. பேஜ் நம்பர் என்னங்க சார்? பேஜ் நம்பர் 7. ஓகே சார். மெரி நான் கம்யூனிகேட்டபிள் 1 2 3. இங்க பாத்தியா, எனக்கு 2 லைன் தான், உனக்கு தான் நிறைய லைனு. and lack of exercise may lead to obesity. Thank you. முடிஞ்சுங்க சார். நெக்ஸ்ட் அஸ்வின் படி. Diseases that do not spread from a sick person to another person are called non-communicated disease. முடிச்சிட்டேங்க சார். அடுத்த லைனும் 2 தான் இருக்கு, அதையும் சேர்த்து படிச்சிரு. 2 லைன் தான், ஜாலியா இருந்தேனே. அடுத்த பேராகிராஃப் ரொம்ப பெருசா இருக்கே. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்